ஆசிய கோப்பையில ஸ்ரேயஸ் ஐயர் விளையாடலாம். ஏன்னா இப்போ இந்திய அணிக்கு கதவுகள் திறந்திருக்கு. ஏசிசியோட ஒரு முக்கியமான ரூலை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆசிய கோப்பைக்கு இந்திய அணி அறிவிக்கப்பட்டப்ப அதுல ஸ்ரேயஸ் ஐயர், முகமது சிராஜ் போன்ற வீரர்களோட பேர் இல்ல. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படி என்ன தப்பு செஞ்சாரு, அவரை ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு நிறைய கேள்விகள் எழுந்துச்சு. KKRக்கு கோப்பையை வாங்கி கொடுத்தாரு, பஞ்சாபை பைனல் வரைக்கும் கொண்டு போனாரு, ரன்னும் குவிச்சாரு, இந்திய அணிக்காக உலக கோப்பையிலையும் சாம்பியன்ஸ் டிராபியிலையும் அதிரடியா விளையாடி இருக்காரு. ஆனாலும் இந்த வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க. ஆனா இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இந்திய அணிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விதி இருக்கு. முகமது சிராஜும் வரலாம். இப்போ அறிவிக்கப்பட்ட அணி மட்டும்தான் இந்த ஆசிய கோப்பையில விளையாடும்னு இல்ல. முதல்ல அணி யாருன்னு காட்டுறேன். ஆசிய கோப்பை அணி பத்தி உங்களுக்கு தெரியலனா பாருங்க. சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் படேல், ஜிதேஷ் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷித் ராணா மற்றும் ரிங்கு சிங். யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் எடுக்கலன்னா சுப்மன் கில் வந்துட்டாரு. நிறைய ஓபனர்கள் என்ன பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு 15 பேர் கொண்ட அணியில இடம் கிடைக்கலன்னு செலக்டர்ஸ் சொன்னாங்க. பாருங்க, இதுல அவரோட தப்பும் இல்ல, எங்களோட தப்பும் இல்ல, அவர் 15 பேர் கொண்ட அணியில பொருந்தல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா 17 வீரர்களை தேர்ந்தெடுக்கலாம். பங்களாதேஷ் 16 வீரர்களை தேர்ந்தெடுத்தாங்க. நீங்க 17 பேரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா ஏன் 15 பேரை மட்டும் தேர்ந்தெடுத்தீங்க? நீங்க ஸ்டாண்ட் பை வீரர்கள் பட்டியல்ல கூட ஸ்ரேயஸ் ஐயரை வைக்கல. ஸ்டாண்ட் பை வீரர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா அதுல யசஸ்வி ஜெய்ஸ்வால், பிரசித் கிருஷ்ணா, வாஷிங்டன் சுந்தர், ரியான் பிராக் தான் இருக்காங்க. அதாவது 20 பேர் கொண்ட பட்டியல்ல கூட ஸ்ரேயஸ் இல்ல. ஆனா இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். எப்படி? அதை நான் உங்களுக்கு ஏசிசியோட ரூல் படி விளக்குறேன். இறுதி அணியில ஒரு பெரிய மாற்றம் நடக்கலாம். ஏசிசியோட விதி இந்திய அணியை மாற்றலாம். காயம் அல்லது வேறு ஏதாவது காரணத்தினால வீரர்களை மாற்றிக்கலாம். அதாவது உங்களுக்கு அடிபட்டா வேற ஒரு வீரரை எடுத்துக்கலாம். வேற ஏதாவது காரணம் இருந்தாலும் உங்களுக்கு மாற்று வீரர் கிடைக்கும். ஸ்டாண்ட் பை வீரர்களை தவிர வெளியிலிருந்தும் வீரர்கள் வரலாம். இப்படி இருக்கும்போது சிராஜ், ஐயர், ஜெய்ஸ்வால் இவங்களுக்கெல்லாம் விளையாட வாய்ப்பு கிடைக்கலாம். ஏன்னா இப்போ 15 பேர் கொண்ட அணிதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 17 வீரர்கள் வரைக்கும் போயிருக்கலாம். கேள்விகளும் எழுந்திருக்கு. அதனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு இங்க வாய்ப்பு கொடுக்கலாம். மிடில் ஆர்டர்ல ஏன் சிவம் துபேயை வச்சிருக்கோம்னு நினைச்சாங்கன்னா ஒரு மேட்சுக்கு அப்புறம் சிவம் துபே வெளியில உட்கார கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹர்திக் பாண்டியா, அக்சர் படேல் எல்லாரும் விளையாடுவாங்க. அதனால சிவம் துபேவுக்கு வாய்ப்பு கம்மி தான். அங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு இவரை எடுத்துட்டு மாற்று வீரரை கொண்டு வருவோம்னு தோணினா இல்ல, இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி மாற்று வீரரை யோசிச்சாங்கன்னா அவங்க ஸ்ரேயஸ் ஐயரை கூப்பிடலாம். அது அவங்க இஷ்டம். ஆனா இங்க ஒரு விதி இருக்கு. உங்களுக்கு மாற்று வீரர் தேவைன்னா ஆசிய கோப்பையில நீங்க மாற்று வீரரை எடுத்துக்கலாம், எந்த ரூபத்துல வேணும்னாலும். இப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு கிடைக்குதா இல்ல வேற ஏதாவது செலக்டர்ஸ் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஆனா ரூல் என்ன சொல்லுதுன்னா உங்க அணியில மாற்றம் நடக்கலாம். எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் வெளியில இருந்து ஒரு வீரரை கூப்பிடலாம். பார்க்கலாம் ஐயருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதான்னு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.